குட் மார்னிங் சில்ட்ரன். இன்றைக்கி லாகர்தம் டேபிள் இல்லாமையே எப்படி லாக் 54க்கு நம்ம லாகர்தம் கண்டுபிடிக்கிறது, லாகர்தம் டேபிள் இல்லாமல் எப்படி லாக் 54க்கு லாகர்தம் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி தரப்போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை மட்டும் நம்ம எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். லாக் 2 இஸ் ஈக்குவல் டு 0.3010, லாக் 3 இஸ் ஈக்குவல் டு 0.48, லாக் 5 இஸ் ஈக்குவல் டு 0.69, லாக் 7 இஸ் ஈக்குவல் டு 0.84. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்போ நம்ம லாக் 54க்கு போட போகிறோம். லாக் 54, இந்த 54 எப்படி பிரிச்சுக்கலாம்னா 3 × 3 × 3 2, ஸோ 3^3 × 2. இதை பிரித்தோம்னா 3 log 3 + log 2. ஸோ இந்த 3 log 3க்கு நம்ம சொல்லியிருக்கோம் 0.48, ஸோ 1.443 மல்டிப்ளை பண்ணிடலாம். இந்த லாக் 3 நான் சொன்னேன் இல்லையா, இந்த டேப்லர் காலம் படிச்சுக்கணும். இதை 4 மட்டும் இந்த மனப்பாடம் பண்ணிக்கணும். ஸோ லாக் 3க்கு 0.48, ஸோ அடுத்து லாக் 2க்கு 0.3010, ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 1.741. அப்ராக்சிமேட்டாக இந்த நம்பரில் எந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் டிக் அடிச்சிடலாம். அதே போல் லாக் 35, லாக் 35ல் லாக் 7 × 5ன்னு பிரிக்கலாம். லாக் 7 + லாக் 5 ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த டேப்லர் காலத்தை இந்த 4 நம்பர் மட்டும் படிச்சுக்கணும். லாக் 5க்கு கொடுத்துருக்காங்க, லாக் 7க்கு கொடுத்துருக்காங்க. லாக் 5க்கு 0.69, லாக் 7க்கு 0.84, ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 1.53. ஸோ லாக் 35ஓட வேல்யூ 1.53, லாக் 54ஓட வேல்யூ 1.741. இதெல்லாமே அப்ராக்சிமேட் வேல்யூ தான். நீங்கள் அந்த ஆப்ஷனில் பாருங்கள், இதுக்கு நியரஸ்ட்டாக எது இருக்கோ அதை டிக் அடிச்சிடலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.